வந்து கற்கவுனி வந்து நெல் வந்து பால் ஏறிட்டு இருக்குதுங்க. ஸோ பால் ஏறிட்டு இருக்கும்போது கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு வந்து வயலில் தண்ணி இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? கம்பல்சரியாக வந்து தண்ணி வந்து வயலில் வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு நாள் நல்ல ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து ட்ரெயின் வந்து ஃபில் ஆகுங்க ஆக்சுவலாக. இல்லைன்னா வந்து உங்களுக்கு பாலை ஆயிரும், இல்லை கருக்காய் நிறையா வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இதை பார்த்துக்குங்க. பாருங்க தண்ணி உள்ளே இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்பலாம் வேண்டாங்க. சும்மா வந்து ஒரு அரை இன்ச்சு இருந்தால் போதும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இது ஏர்லி மார்னிங் ஆக்சுவலாக எப்படி இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக. இந்த வருஷம் ஒன்றும் பெருசாக வந்து இடுபொருள், இயற்கை இடுபொருள் கொடுக்கலிங்க. நேச்சுரல் ஃபார்ம்னே சொல்லிக்கலாம். இயற்கையில் தானாகவே விளைஞ்சுன்னே சொல்லலாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி தான் இதுங்க. ஒரு 2 ஸ்ப்ரே கொடுத்தோம். ஒரு சும்மா சிம்பிளாக வந்து ஃப்ளவரிங் மட்டும் கொடுத்துங்க. வேறு எதுவுமே வந்து அடிரமாகவும் போடல, அதுக்கு எடுத்தும் போடலைங்க ஆக்சுவலாக. பார்க்கல எப்படித்தான் வருது அப்படின்ட்டு. கீழே விழுவலை, அது ஓகே. ஸோ வந்து பிடிச்சிருக்க போட்டோ வந்து நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. நல்லா கொண்டு வந்திருக்கு. போட்டோ பெருசாக கொண்டு வந்திருக்கிறேன். க்ரைன் ஃபீடிங் நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கடைசி பாட்டில் வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்சரி நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக்கில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பிளான்ட் வேணால் டெஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். பட் வந்து கடைசி எண்ட் ஆஃப் இதில் வந்து ஓகே பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. கோயிங் ஃபார் அனதர் ஸ்ப்ரே ஆக்சுவலாக. இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே போகணுங்க ஆக்சுவலாக. ஆளோட அவைலபிலிட்டி பொறுத்து ஸ்ப்ரே பண்ணுறக்கு ரெகுலர் கருசாமி அப்படின்னு ஒருத்தருக்கானுங்க. அவன் வந்து கொடுத்த பக்காவாக வேலைக்கு முடிச்சிருவாங்க ஆக்சுவலாக. பெருசாக எல்லாம் தேவையில்லைங்க. அந்த டைமுக்கு வந்து கொடுக்கணும். அந்த டைமுக்கு நான் கொடுக்கல, தடவை விட்டாச்சு. வர்றது வரைக்கும் விட்டாச்சு. நல்லா தான் இருக்குங்க. ஒரு சில வயல் சரியில்லை, ஒரு சில வயல் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வந்து வேறு எல்லாம் ஈரம் சத வேறு இன்னும் வரப்பிள்ளையில் நடக்க முடியாது. ஏன்னா களைக்கோள் இலைக்கோள் எதுவுமே இருக்காதுங்க ஆக்சுவலாக. இந்த வருஷம் கூட பரவாயில்ல, ஏதாவது நடக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடியிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நெல்லெல்லாம் வந்து இப்படி இருக்குது இல்லைங்க, இந்த சைஸ் இருக்குல்ல, இந்த சைஸ் இருக்குல்ல, அப்படியே வந்து என்ன சொல்கிறது பாருங்க, என் ஹைட்டு கீழே தண்ணிக்குள்ளே இருக்கிற பாருங்க. ஓகே, இப்போ வந்து நெல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இடுப்புக்கு தான் இருக்குதுங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட் இருக்கும். நான் ஒரு நியர்லி 5.11 ஆக்சுவலாக இந்த ஹைட்டுக்கு வரும். ஸோ நியர்லி ஹாஃப் ஹைட்டு தான் இருக்குது. இது ஓகே, இந்த இடத்துல ஓகே. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாயுது பார்த்திங்க, இதுக்கே லைட்டாக சாயுது பாருங்க ஆக்சுவலாக. தெரியுதுங்களா? இந்த பாட்டே வந்து ஃபுல்லாக சாயுது. நான் 6 அடி தான் நினச்சி பாருங்கள், எல்லாம் படுத்துருக்கும். ஏன்னா தண்ணி வேறு பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக. அப்படி சொட்டு போடுதுங்க ஆக்சுவலாக, மழை தண்ணி மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பாருங்க, தெரியுதா? ஸோ வந்து போட்ட பால் கட்டும்போது தான் வந்து பெரிய பிரச்சனைங்க. மழை பெஞ்சினாவோ, காற்றடிச்சு மழை பெஞ்சினாவோ, இல்லை வந்து இந்த மாதிரி இந்த தாள் பச்சை இருக்குங்காட்டி தாங்குதுங்க. இல்லை அப்படின்னா படக்குன்னு படுத்துடும். ஏன்னா வந்து தாள் படுத்துக்கு ஆக உங்களுக்கு வந்து தண்ணி நிறைய எடுத்துக்கும். இந்த வருஷம் வந்து லேட்டாக பண்ணி விட்டுது. பிப்ரவரி எண்டு வரைக்கும் போகும் ஒரு சில டைமில். ஓகேங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பார்த்துக்குங்க. ப்ளஸ் அண்ட் பியூட்டிஃபுல் டே.